போதுமா இருப்பா. மூச்சு விட முடியல. எவ்வளவு நேரம் இருக்குது உள்ள? ராத்திரி பூரா தலைவலின்னு தூங்காம தவிச்சல்ல. அதுக்கு தான் நொச்சி இலையை போட்டு வேது பிடிச்சா தலையில இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கூடாதா? அப்பா. என்னமா இது? நொச்சி இலை, முட்டைக்கோஸ் இலைன்னு எங்க கண்டுபிடிக்கிறது இதெல்லாம்? ஸ்டீம் பாத்து ஆயில் பாத்துன்னு ஏகப்பட்டது வந்துச்சு. இன்னும் ஆவிக்கு நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு வந்தாலும் அந்த கால வைத்திய மாதிரி ஆகுமா? பாரு எவ்வளவு நீர் வெளியில வந்திருக்குன்னு. நீர் இல்ல, இது வேற ஏதோ ஒண்ணு. சிந்து சிந்து. சிந்துருதா? ஏமா நீ டெல்லிக்கு வந்து இன்னும் மாறலையா? ஏன் டெல்லியில யாரும் மூக்கே சிந்த மாட்டாங்களா? சிந்துவாங்க. அப்புறம் என்ன? அப்படியே இந்த கஷாயத்தையும் குடிச்சிரு. ஐயோ, இது வேறயா? வேது பிடிச்சா கண்டிப்பா கஷாயம் குடிக்கணும்ப்பா. அவ்வளவுதானே? ஜூட். எங்கவே? என்னம்மா காலையில ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்ண சொல்ற? நேத்து புரோக்கர் கொண்டாந்து கொடுத்தாரு. கையில கொடுத்தா பாக்காமே பதில் சொல்ற. அதனாலதான் கண்ணாடியில் ஒட்டு வச்சேன். ஒட்டுனா பதில் சொல்லிருவேனா? ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிற? நேத்து உங்க அப்பா வந்திருந்தாரு. அப்பா வந்தாரா? கனவுல வந்தாருப்பா. என்ன சொன்னாரு? என்னடி நீ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்திகளை பாக்கணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதா அப்படின்னு என்ன திட்டுறாரு. வந்தவர் அப்படியே போனாரா இல்ல டூயட் ஏதாவது பாடுனீங்களா? போப்பா. பாடிருக்க முடியாது. ஏன்? ஏன்னா இமிடியேட்டா என் கனவுல வந்துட்டாரு இல்ல. டேய் மகனே, நான் உங்க அம்மா மங்கம்மாவா கட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தையே போதும். நீ இந்த கல்யாணம் அதுன்னு சொல்லி மாட்டிக்காத. ஜாலியா பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்றான்னு சொல்லிட்டாரு. அப்பாவாச்சே, ப்ராமிஸ் பண்ணிட்டேன். டேய், தலையில நீர் கோர்த்துக்கிறதானே வேது பிடிச்ச. இந்த பனியில கால்ல சக்கரத்தை கட்டிட்டு கிளம்பாட்டி என்ன? டெய்லி ஸ்கேட் பண்ணலன்னா எனக்கு ஆக்டிவா இருக்க முடியாதுமா. அதுவும் சரிதான். எப்பாடி இந்த பொண்ணு கொஞ்சம் பாரு, எவ்வளவு லட்சணமா இருக்கா. இபி வரைக்கும் படிச்சிருக்காளாம். இபி இல்லமா, பிஇ. ஓ, தலைகள் சொல்லிட்டனோ. சரி, ஏதோ ஒண்ணு. பொண்ண பாரு கண்ணு. மா மா, உனக்கு பொண்ணு தானே வேணும்? ஆமா. அங்க பாரு, இங்க நல்ல பொண்ணு. மணமகள் தேவை அப்படிங்கிற விளம்பரம் தான் ஓடுது. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த டிவிலையும் டிராமாலையும் நடிக்கிறான். ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணைய முடிக்க சொல்லுமா. என்னப்பா மாமி மாதிரி இருக்கா, இவளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? மாமி மாதிரி மேக்கப் போட்டிருக்கான், நேர்ல சூப்பரா இருப்பான். என்னமோப்பா, உனக்கு பிடிச்சா சரி. புரோக்கர்ட்ட சொல்லி இவளே பேசி முடிக்க சொல்றேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்கம்மா, அந்த பொண்ணை தர மாட்டாங்கம்மா. ஏன் 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 தர மாட்டாங்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? நீதான் பேசுற விதமா பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். ரொம்ப குழப்பி இருப்பான் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல, எப்படி சொல்றது, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை. அததான் இளமரக்காயா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. என்ன? அந்த பொண்ணுக்கும் முதலியார் என்ற ஒருத்தருக்கும் லிங்க். அது மட்டும் இல்ல, பாண்டியன் என்ற பையன் கூட ஜாயிண்ட். இது நம்மளுக்கு தேவையா? அது மட்டும் ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இந்நேரம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்க மாட்டேன். கர்மம் கர்மம், அந்த பொண்ணு நமக்கு வேண்டாப்பா. அப்பாடா, இப்போ காட்டுறேன் பாருங்க வரிசையா பொண்ணுங்கள. இங்க அமுக்கு நான் இப்போ வரேன் பாருங்க. என்னது வடநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கு? பேரு பிங்கி சுப்பையா, அப்பா சுப்பையா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கும்மிடி பூண்டி. கங்கை காவேரி இணைப்பு போராட்டத்துக்காக டெல்லி வந்தவரு இணைப்பு லேட் ஆனதுனால பிங்கியோட மம்மியோட மிங்கிள் ஆயிட்டாரு. இப்போ பிங்கி சுப்பையா கல்யாணத்துக்கு ரெடி. இப்ப இந்த சுப்பையா எங்க இருக்காரு? அவரு தெலுங்கு கங்கை இணைப்பு விஷயமா விஜயவாடா பக்கம் போய் அங்கே யார் கூடயாவது இணைஞ்சிட்டாரா? ஐயா, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாப்பா. சரி, அதை விடுங்க. அடுத்ததை பாருங்க. வாங்க வாங்க, வணக்கம். என்ன அந்த பொண்ணை பத்தி அம்மா சொன்னாங்களா? எல்லாம் சொன்னாங்க. அதே பேசி முடிச்சிருங்க. அத பத்தி தானே பேசி நிக்கிறோம். அந்த பொண்ணு சரியில்லையாப்பா. ஏன்? ஒழுக்கம் இல்லாத பொண்ணா. இந்த ஆள் சொன்னதா? இந்த ஆளால முடியலன்னா இஷ்டத்துக்கு ஏதாவது வளருவான். முதல்ல இந்த புரோக்கரை மாத்துமா. இப்போ வராரு. இப்ப போறான். அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. அது வந்து என்னப்பா, இன்னைக்கு சூப்பரான ஒரு பொண்ணு பார்த்தேன். நீயா? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் பண்ண சொல்லு. நீ பொண்ணு பாத்தியா? ஆடாடாடாடா, லட்சணமா இருக்காப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொதப்பாம ஏதாவது சீக்கிரம் முடிங்க. இந்த பாரு, கிளி மாதிரி இருக்கா. குடிங்க. எப்பா விட்டா அவையார் சின்ன வயசு போட்டோ கொண்டு வந்துருவோம் போல இருக்கு. ஆளை விடுங்கடா சாமி. எங்க போற? பானுமதி அம்மாவை உசாரா இருக்க சொல்ல போறேன். உன் பையன்கிட்டே கேளு. அம்மா, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். நீ கவலையே படாத, இவளையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் முடியாதுன்றான். அவன் கிடக்குறான் போங்கு. நீ சின்ன வயசுல படமே பார்த்தது இல்லையா? எங்க அப்பா என்ன சினிமாவே பார்க்க கூடாதுன்னுட்டாருப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. வர்றேன். ஏப்பா இவ்வளவு லேட்டு? I'm sorry மா.
உள்ள வாங்க ப்ளீஸ். யாருப்பா இந்த பொண்ணு? அம்மா இவங்க பேர் சுதா. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தங்க போறாங்க. மற்றதில் காலையில் சொல்கிறேன். சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுமா, பசிக்குது. தமிழ் தெரியாது போல இருக்கு, பார்த்தா பஞ்சாபி பொண்ணு மாதிரி இருக்கு. ஏ லड़की क्या नेम मालूम? तुम அப்பா எங்கே ஹை? ஹிந்தியும் தெரியாதா? ஐயோ. ஹலோ, why are you here coming? What? I talking? You are asking? எனக்கு தமிழ் தெரியும். எனக்கு தெரியும், உனக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியும். நான் சும்மா ஒரு இதுக்காக தான் கேட்டேன். ஆமா, டெல்லியில எங்க இருக்க? எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? அது எப்படி? என்ன சொல்ற நீ? இல்ல, என்ன கடத்திக்கிட்டு வந்து வச்சு. அட பாவி, அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டானா? உங்க புள்ள இல்லன்னா? சரி 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 சரி, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. இருந்தாலும் பெத்தவங்களை மதிக்காம நடக்கிறது தப்புமா. ஆமா, மாத்து துணி ஏதாவது கொண்டாந்துருக்கியா? எல்லாத்தையும் இதுல அள்ளி போட்டு. அதுக்கு கூட உனக்கு டைம் கொடுக்கலையா அவன்? சரி சரி வா. ஏன் அழகி, இந்த அடிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம். ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கிடைக்கண்களே. ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன். அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது? ஏன் பயந்துட்டீங்களோ? திடீர்னு திரும்பின உடனே உங்க நம்பரை சொல்லுங்க. 26 36 46ங்க. வெளியூருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது. ஐயோ ஐயோ. எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான். கானாடு காத்தானா? கொஞ்சம் ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க. பொறு இப்போ நம்பரை சொல்லு. அதான் நான் சொன்னேன்ல, 26 36 46ன்னு. ஹலோ, கானாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருங்கம்மா. நான் முதல்ல பேசிக்கிறேன். அக்கா தீர்த்தக்காவா? நான் தாங்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ணேன். 5 மணிக்கு உடனே இறக்கிட்டாக்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா. இது யாரு இப்ப கூப்பிட்டது? எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும். அவங்க எந்த தெருவுல எங்க அக்கா இருக்காங்க? அடுத்த தெருவுல இருக்கு. ஓ, கூப்பிட்டு போயிருக்காங்க. போயிருக்காங்களா? கூப்பிடுட்டு இது எங்க அக்கா மாதிரி தான். சரி சரி சரி, கூப்பிடுங்க. ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்த ஆத்தா, உன்னை விட்டு விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா, அந்த கருப்பியா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அதை கரெக்டா வாங்கிக்க. 10 20 குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை பிடிங்கிரு என்ன. அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 சம்பு கோமியம் கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா, இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழின்னு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காளா? குழந்தை பிறந்திருச்சா? எது பிள்ளை தலையில இருக்கா? என்னப்பா? ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க என் தங்கச்சி மாதிரிங்க. 10 நாளா இடுப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை எப்ப பிறகுங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா. சரி, வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1,000 ரூபாய் மிச்சேட்டனா, காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க. என்னது? போன் பேசுற காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு. ஏங்க, மிஷின் பேச்ச கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா. 650 ரூபா. 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுறதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியும்டா. நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். அது கோட் நம்பர்யா? கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறேன் உன்கிட்ட. அது போடாம எப்படியா பேச நான் முடியும்? பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன். 200 ரூபாய் பேசிருக்கேன்டா. அது லோக்கல்யா? யாரா லோக்கல்? யார் லோக்கல்? எத்தனை ரவுடி வச்சு இந்த பூத்து நடந்துக்கிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடியாடா? என்னைய வாடா அடிச்சு விட்ட. என்ன ஒண்ணு நீ புறா வெட்டலடா, புருஷனா வாட சாப்பிடா. நீ எங்க இருப்பா. என்ன நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்கயா. போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போனை போட்டு கையில கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா, என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு 60 எடுத்து வெட்டாயா? எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா? இல்லையா, கோன் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பருங்கறா. ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க.
கோடு நம்பர் நான் அவன்கிட்ட கேட்டனா? நான் கேட்டல உன்கிட்ட கேட்டனா? கொஞ்சம் என் இருங்க. நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொன்னேன். அதான உன் வேலை. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுது எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடுகாத்தா. என்ன விஷயம்? கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யோ, என்னையா நீ விவரம் கடத்தமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்? இல்லப்பா, நான் எக்ஸ்ட்ரா சொல்றது- நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன். ஹை, ஹை. ஏ சாகுறாங்க ஐஜி விடுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட. யோ, நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொன்னல. மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல், எந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்லன்னு ஐஜி சொன்னீங்க? வீட்டுக்கு எதுக்கு இருக்க ஹோட்டல் சொல்லலையா? அடச்சி இருங்க முதல்ல. மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா கஸ்மாலா. இம்மா பெரிய வாயத்தாரு பூசணிக்கா உங்களெல்லாம் வச்சு இஸ்தி என் உடம்பே புண்ணா போச்சா. ஒரு புல்லாச்சாதான் எனக்கு சரி வர. இறங்க இறங்கினதுக்கு பின்னால திரும்ப எப்படி இறங்க முடியும்? கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே, கொஞ்சம் வெளியே வாப்பா. வாட்ச்மேனா என்ன வேணும் உனக்கு? ஐஜியை பார்க்கணும். சென்றி அம்மா யார் அவங்க? குமாரசாமி அக்கா பையன்னு இன்னொருத்தர் வந்திருக்காருமா. குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு. வா 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 வா. ஆமா அம்மா கும்பிடுமா. சரி 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 நல்லாரு நல்லாரு. நீ யாருன்னு சொன்ன? நான் நம்ம குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு. என்னப்பா இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க? ஏற்கனவே ஒருத்தன் வந்திருக்கானா? ஐயோ இவதான் அவர் அக்கா பையன், நான் ஒரு பொண்ணு. ஆமாம்மா, நான் தான் உண்மையான அக்கா பையன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. செட்டியா என் பேர் மாடசாமி செட்டியார். ஒண்ணு இல்லப்பா. ஆமா. இவனா? இவன் எப்ப இங்க வந்தா? கூப்பிட்டீங்களாமா? என்ன செட்டியார் இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு. எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா. எங்க மாமா கூப்பிடுங்க, நேரா வச்சு விசாரிப்போம். மாமா இங்க எங்கேயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு. என்னது? எங்க அக்காவுக்கு உடம்பு தெரியலையா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா. என்னப்பா குழப்புறீங்க? என்ன செட்டியார் இது? ஒரு நிமிஷம் போறங்கம்மா, இப்போ வந்துடுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பயந்து ஓடுறான் பாருங்க. அம்மா, எங்க மாமா பேசுறாரு. குமாரசாமியா? எங்க மாமா மாமா மாமா? ஆமா உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ ஓஹோ அப்படியா? சரி சரி சரி. இருக்கு. இப்ப பாத்தீங்களா, சொன்னாரா உண்மையை சொன்னாரா? சொன்னாருப்பா. அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானாமே, ஆமா, பழனிசாமி. அவன் தான் இவர். எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே, போதுமுனே, நம்ம பிரிஞ்சது போதுமுனே. இதுக்கு தான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ. என் தங்கமே, என் தங்கமே. ஏன் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இல்லன்னு நம்ம ஊர் நீல நான் பிளாஷ்பேக்கா? நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசரை என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே, நான் உள்ள ஞாபகம் இல்ல. நான் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. சரி, அந்த ட்ரவுசர் என்ன பண்ண? அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனே. அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவ ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு. எப்படி இருக்கிய மாமா? இப்படி நாள் எங்க இருந்திய? அவர் எங்கேயும் இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். மாமா இல்லைங்கும் போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? வா போவோம். எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்க. அடியே, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், ஏன் கூட வாடி போவோம். நீ தள்ளியா? தள்ளியாவா? நான் தான் வேற வழியில தள்ளி போறேன் உன்னைய. ஐயோ, ட்ராக் வேற ரூட்ல போகுது. அடியே இந்தாடி. பங்காளி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அழகிய பிசிக்கலா டச் பண்ணணும். அவளா வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன், அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். வர்ற மாதிரி தெரியுது, முட்டி உடைச்சிட வேண்டியதான்.
பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா, ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ஓ கனவா? இத உண்மையாக்கிற வேண்டியதான். வர்றா 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 வர்றா. அடி, ஏய், 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 அப்பா, ஏய். ஆஹா, கண்ணு மிக்கிற நேரத்துல கனெக்ஷன் கை மாறிடுச்சு ஐயா. கதவை வேற முடிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, மே ஐ கம்மிங்? நல்ல வேளை தாப்பா போடல. இதுக்குள்ள தானே வந்துச்சுக்க. எந்திரு. ஏப்பா பங்காளி, இருந்து ஏன் பாவத்தை கை வைக்கிறீங்க? நியாயமா அது? அறிவு இருக்கா உனக்கு? நானா கை வச்சேன்? ஏப்பா, அந்த பிள்ளை தான் தெரியாதனமா மேல வந்து விழுந்துட்டா. அதான் ஜாக்குன்னு பொம்பளை பிள்ளை புதருக்குள்ளே போய் செட்டில் ஆயிட்டே. சட்டுப்புட்டு உதறி விட்டு எந்திரிப்பா, பதறுப்பா எனக்கு. ஏய், நான் ஒண்ணும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவங்க தான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். அட பாவி, சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? இப்படி பண்ணிட்டியே நீ, என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. ஏய், என்னாச்சு? அவளையே கேளுங்க. என்னாச்சு? அவகிட்ட கேளுங்க. ஏய், பதில் சொல்லுங்க, என்னாச்சு? இத பாருங்க, நான் தூங்கும் போது என் கழுத்தை தாலியை கட்டிவிட்டாங்க. அப்படியாயா? அப்படித்தான். ஒரு பொண்ணு தூங்கி இருக்கும் போது கழுத்து தாலி கட்டி வெக்கமா இல்ல உனக்கு? முடிச்சிருந்தா ஒத்துக்கிற மாட்டான்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடிக்காதீங்க. கையெடுங்க, கையெடுங்கன்னு சொல்றேன்ல. 1000 தான் இருந்தாலும் அவ என்ன தொட்டு தாலி கட்ட மேஸ்திரி என் புருஷன். ஆமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேணாம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பாவிங்களா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் இப்படி இருந்துருங்க. நீங்க கிளம்பலாம். இப்பயே கிளம்பல எப்படி பங்காளி? இருந்து பஸ்ல முடிச்சுட்டு காலையில முதல் பஸ் கிளம்பிடுறோம். காலையில அவன் மனசு மாறினா நான் பொறுப்பு. ஆத்தி, நான் இப்பயே கிளம்பிருந்தாமி.